வணக்கம் நேர்களே. இந்த வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்து விட்டு செல்கிறது. அந்த பாடங்களோடு சம்பந்தப்பட்ட பலர் வாழ்வியல் சார்ந்த பல மாற்றங்களை எங்களுக்கு தொட்டு செல்லும்படியான பல ஞாபகங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறந்த கல்வியலாளராக, ஒரு ஆய்வாளராக, தமிழ் அறிஞராக பல வகைகளிலே இந்த பல ஆளுமைகளை வெளிப்படுத்தி இன்றும் மக்கள் மனங்களிலும் கல்வி சமூகத்திலும் வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சூனா வித்யானந்தன் அவர்களுடைய 100வது ஆண்டை நினைவுகூரும் முகமாக இன்றைய தினம் அவருக்கான ஒரு ஞாபகார்த்த நேர்காணலை எங்கள் கல்வி ஆளுமைகளோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக இணைத்திருக்கின்றோம். உண்மையில் அவர் இந்த கல்வி சமூகத்துக்கு விட்டு சென்ற விடயங்கள் ஏராளம். அவர்களுடைய ஞாபகங்களை சுமந்து வரும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி உங்களை வந்து சேர காத்திருக்கிறது. இதற்காக முக்கியமான மூவரை நாங்கள் இந்த நேரத்திலே இணைத்திருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முன்னாள் தமிழ்துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் இருக்கின்ற எங்கள் பெருமதிப்பிற்குரிய சிவலிங்கராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு எங்கள் மதிப்பிற்குரிய முதுபெரும் கலைஞரான சோவண்ணா பத்மநாதன் அவர்களும் அவரோடு இணைந்து முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களுடைய செயலாளரும் பேராசிரியர் சூனா வித்யானந்தன் அவர்களுடைய நண்பருமான எங்கள் மதிப்பிற்குரிய ஈனா பேரின்ப நாயகம் அவர்களும் இன்றைய தினம் எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த அற்புதமான நாளிலே வருகை தந்திருக்கும் உங்கள் மூவருக்கும் டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில் ஐயா சிவலிங்கராஜா ஐயாவிடமிருந்து சூனா வித்யானந்தன் என்றவுடன் உங்கள் மனதில் உடனடியாக தோன்றுகின்ற விடயம் என்ன? அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலே நீங்கள் கேட்ட வினாவுக்கு மிகப்பெரிய விரிவான ஒரு வினாவைத்தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் சூனா பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் நினைக்கின்ற பொழுது பல்வேறு காலத்து விவரத்தால் நான் அவரோடு பழகிய 11 ஆண்டுகளுக்கும் உரிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நான் நினைவு கூற வேண்டும். அதோடு அவருடைய ஆய்வு புலம், அவருடைய பணிகள், அவர் சாற்றிய தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் அவருடைய பணிகள் ஒரு பரந்து விரிந்த பரப்பளவிலே அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. உடனே நீங்கள் அவர் சொன்ன உடனே எனக்கு நினைவிலே வருவது அவருடைய பன்முகப்பட்ட பணி. ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் தனிப்பட்ட ஒரு அஞ்சா நெஞ்சமுடைய ஆளுமை மிக்க ஒரு கல்வி புலமையாளனாகவும் தான் நினைத்த விடயத்தை தனக்கு சரியென்று பட்டதை நின்று நிலைத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஆளுமை மிக்கவர் என்பதும் அவருடைய அடிப்படை அம்சங்கள். அவருடைய ஆய்வு அவர் 1924ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி பிறந்தவர். 17 வயதிலேயே பட்டதாரி ஆகியவர், 21 வயதிலேயே எம்ஏ ஆகியவர். பிறகு லண்டன் பல்கலைக்கழகத்திலே சென்று கலாநிதி பட்டம் பெற்றவர். அந்த கல்வி இளமையோடு இருந்த மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த அந்த பல்கலைக்கழக ஆசிரியராக அவர் இணைந்தவர். அவருடைய பணிகள் பன்முகப்பட்டவை. உதாரணமாக அவர் கை வைச்ச தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வகையில் தான் செய்தார். அவருடைய ஆய்வு பணி தமிழ் மக்களினுடைய பண்பாடு, பாரம்பரியம் இவற்றை பழந்தமிழ் இலக்கியங்களினோடு ஆய்வு செய்து தமிழர்களின் சால்பு என்றதை நிறுவினார். அப்பொழுது இந்த பண்பாடு என்ற சொல் பரீட்சத்துக்கு வரவில்லை. சால்பு என்பதும் பண்பாடு தான். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆய்வு செய்து 10 பாட்டு, 8 தொகை முதலிய சங்க இலக்கியங்களை ஆய்வு செய்து தமிழர் சால்வை நிறுவினார். அத்தோடு பல்கலைக்கழக ஆசிரியராக இருக்கும்போது அவருக்கு தமிழ் மொழி பற்றும் தமிழ் தேசியத்திலும் மிக ஈடுபாடும் பற்றும் உடையவர். எனவே எங்களுடைய பண்பாட்டு கலைகளை, குறிப்பாக நாடகக்கலை, கூத்துக்கலை, இவற்றில் எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பதில் மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவர்களை தெரிவு செய்து அர்ப்பணிப்போடு பணியாற்றினார். உண்மையிலே அவருடைய அந்த பணியிலே அந்த காலத்திலே மாணவர்களாக இருந்த பேராசிரியர் சண்முகதாஸ், பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் மௌனகுரு, இவர்களெல்லாம் அவரோடு ஒத்துழைத்தார்கள். நீங்களும் அவருடைய மாணவர் தானே? நான் அவருடைய நேரடி மாணவர். என்னுடைய
ஆய்வுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்தவர். ம். அவரோடு நான் பழகியது ஏறத்தாழ அவர் பல்கலைக்கழக வளாகத் தலைவராக வந்ததிலிருந்து அவர் இறக்கும் வரை மிக நெருக்கமாக பழகியோம். எனக்கு ஒரு சந்தேகம். ம். வளாகம் என்பது என்ன, பல்கலைக்கழகம் என்பது என்ன? நல்ல விஷயம். அது கனவேருக்கு அது தெரியாமல் இருக்கு. ம். வளாகம் என்பது ஒரு வளவு என்ற அடிப்படையாக வந்தது. இலங்கை பல்கலைக்கழகத்தின் ஒரு அம்சமாக ஒரு வளவாக யாழ்ப்பாண வளாகம் நிறுவப்பட்டது. ஆஹா. பல்கலைக்கழகம் என்பது சுதந்திரமான எல்லா அம்சங்கள் நிரம்பிய நேரடி அரசாங்கத்துக்கு கீழே நேரடியாக அரசாங்கத்துக்கு கீழே வருகிற ஒரு நிறுவனம். வளாகம் என்பது ஒரு பரப்பு, ஒரு வளவு என்ற சொல்லிலே இருக்காங்க, அந்த வளவு மாதிரி. இது பல்கலைக்கழகம் முற்று முழுக்க ஒரு நிரந்தரமான நேரடி அரசாங்கத்துக்கு இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக வந்தது. ஏனென்றால் 1927 வளாகத்திற்குரிய அல்லது வளாகத்தோடு செயல்படுவதற்கு முன்முனைப்போடு இருந்தவர். அதன் பின்பராக 1929 பல்கலைக்கழகம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. 1979 எங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்தது 1979. அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே எத்தனையாவது? 50வது வருஷம். 50வது வருடம் நடக்குது. வளாகம் வந்தது 74ஆம் ஆண்டு. 74 வந்த வளாகம் 78 வந்து பல்கலைக்கழகம் ஆமாம். 79 பல்கலைக்கழகத்துக்குரிய சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இவருடைய தலைமையின் கீழ் தான். இவருடைய தலைமையின் கீழ். இப்போ முதல் பல்கலைக்கழக வளாகமாக அது வருகின்ற பொழுது முதல் அதனுடைய வளாகத் தலைவராக இருந்தவர் பேராசிரியர் கைலாசபதி. அவருடைய ஆண்டு சேவைகள் முடிந்து அவர் அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த வித்யானந்தன் இதுக்கு தலைவராக வாரார். பல்கலைக்கழக வளாகத் தலைவராக வாரார். அவர் வந்து ஒரு வருஷத்தில் பல்கலைக்கழகமாக மாறார். முதல் துணைவேந்தராக அவர் வருகிறார். உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு மறுமொழி இப்போதான் வருகிறது. இந்த வித்யானந்தன் என்னோட எங்களை நினைவுவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர். முதல் துணைவேந்தர் என்பதை விட இன்னொன்று சொல்லலாம். நான் 33 வருஷத்துக்கு வரையிலே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினேன். அதில் முதலாவது துணைவேந்தர் அவர் தான், முதல் துணைவேந்தரும் அவர் தான். ஏண்டா இந்த பல்வேறு துணைவேந்தர்கள் இருந்தாலும் அவருடைய ஆளுமை, ஆற்றல், செயற்பாடு எல்லாவற்றிலும் ஒரு பூரணமான நிறைவான ஒரு எதிர்கால சிந்தனையை கொண்டு அவர் இயங்கியவர். ஆக முதல் துணைவேந்தர், முதன்மையான துணைவேந்தர், அது ரெண்டும் மாதிரி தான் சார். அவருடைய ஆளுமை ஒரு வகையில் இந்த பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகம் வந்ததை முழு வளத்தோடும் பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என்பதில் மிக கரிசனையாக இருந்தார். உண்மையிலே அந்த முழு சிந்தனையும் பல்கலைக்கழகமாகத்தான் இருந்தது. அவருடைய குடும்பத்தில் உள்ள கேட்டால் தெரியும். அவர் முதலாவது சிந்தனையில முதலாவதாக இருந்தது பல்கலைக்கழகம் தான். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் இரவும் பகலும் உண்ணும் சோறும் பருகும் நீரும் பல்கலைக்கழகம் தான் இருந்தது. எனக்கு இன்னும் ஒரு விடயம் கேள்விப்பட்டிருந்தேன். அவருடைய அதாவது இவர் எங்களுடைய சுவாமி விபுலானந்த அடிகள் மற்றும் அவர்களுடைய மாணவர், நேரடி மாணவர் பேராசிரியர் விபுலானந்தர், பேராசிரியர் கணபதி பிள்ளை, பேராசிரியர் செல்வநாயகம் மட்டும் படித்தவர். ஆனால் அவர் பேராசிரியர் கணபதி பிள்ளையை தான் கூட நேசிப்பார். பல்வேறு இடங்களில் எனது குருநாதர் பேராசிரியர் கணபதி பிள்ளைன்னு சொல்லுவார். இந்த கணபதி பிள்ளை ஒரு பல்பரிமாண ஆளுமை மிக்கவர். மொழியியல், இலக்கியம், கவிதை, நாடகம், கல்வெட்டி என்று ஒரு பல்பரிமாண ஆளுமை மிக்கவர். ஆறுமுக நாவலர் அவர்களுக்கும் வித்யானந்தன் அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஆறுமுக நாவலர் காலம் வேறு இல்ல, அவர்களுடைய வழிமரபிலே அல்லது அவர்களுடைய ஏதாவது ஒரு கல்வி புலத்தை பின்பற்றி ஆறுமுக நாவலருடைய பண்பாட்டு சைவ தமிழ் பாரம்பரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டாலும் அவர் நாவலரை நன்கு நேசித்தவர். நாவலர் பணிகளை பாராட்டியவர். நாவலருடைய உரைநடை, நாவலருடைய மொழி, அவருடைய பதிப்பு போன்றவற்றில் மிக ஈடுபாடு கொண்டு நிறைய எழுதியிருக்கிறார். நாவலரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய பதிப்பு முயற்சி பற்றி, அவருடைய உரைநடை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். சரி, பார்க்கலாம். இப்பொழுது எழுத்து அல்லது அந்த வடிவங்கள் என்றவுடன் எனக்கு எங்கள் பத்மநாதன் சார் அவர்கள் தான் அடுத்த விடயம். அவருடைய எழுத்துக்கள் தொடர்பான உங்களுடைய அனுபவம் அல்லது அவருடைய அந்த அனுபவ எல்லை எவ்வாறு அமைந்திருக்கிறது? அவருடைய எழுத்து அல்லது அச்சில் வந்த எழுத்துக்கள் அப்படி சொல்வதற்கு முன்பு ஒன்று நான் சொல்ல வேணும். அவர் என்னுடைய மனதிலே இளவயதிலே அரசியல், தமிழ்
ஆர்வம், தமிழ் பற்று, தமிழின விடுதலை பற்றிய கோஷங்கள் உரத்து கேட்ட 50களின் பிற்கூறிலே நான் அவரே ஒரு நல்ல பேச்சாளராகத்தான் முதல்ல இருந்தேன். நான் பல்கலைக்கழகத்துக்கு அப்போ போகவில்லை. ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியராக பயின்று கொண்டிருந்தேன். எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது, அவர் மிக அற்புதமாக பேசுவார். பாரதிதாசனுடைய தமிழன்று தோள் தட்டி ஆடு, தமிழ் வெல்க தமிழ் வெல்க என்றே தினம் பாடு என்பதை நான் கேட்டது பேராசிரியர் வித்யானந்தனிடம் தான். அவர் தமிழ் உணர்வாளராக, தமிழ் பற்றாளராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அளவுக்கு தமிழரசு கட்சி சார்ந்த அரசியலில் அவர் நேரடியாக ஈடுபட்டுவிட்டாலும் அனுதாபியாக இருந்தார். அவருக்கும் அவர்களுக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. அது ஒன்று. அடுத்து நீங்கள் சொல்லுகிற விஷயம் அவருடைய எழுத்துக்கள். நாங்கள் மேல் வகுப்பில் தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கின்ற காலத்தில் பேராசிரியர் வி. செல்வநாயகம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட ஒரு கைநூல் மாதிரி. அப்போ பல்கலைக்கழக புகுமுக வகுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் படிக்கும். அது ஒரு கட்டமைப்புக்குள்ள, இது சங்க காலம், இது சங்கம் நிறுவிய காலம், இது சோழர் காலம், இது ஐரோப்பியர் காலம், இது புதுக்காலம் என்ற ஒரு மிக அறுதியிடப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்தது. இதில் இருந்து வித்தியாசமாக இதை ஏற்றுக்கொண்டு வித்தியாசமாக வித்யானந்தன் சிந்தித்தார். என்ன வித்தியாசம் என்றால் அவருடைய இலக்கிய தென்றல், அதுவும் இலக்கிய வரலாறு பற்றி பேசுகிறது தான். முதல் முறையாக நான் நினைக்கிறேன் இந்த பேராதனை பல்கலைக்கழக தமிழ் துறையிலிருந்து வந்தவர்களில் வேறு யாரும் செய்திருக்கலாம். வித்யானந்தன் என்ன செய்தார் என்றால், இஸ்லாமியர் தமிழ் தொண்டு, சமணர் தமிழ் தொண்டு, பௌத்தருடைய தமிழ் தொண்டு எல்லாம் அலகுகளை வைத்திருந்தார். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அவர்பால் மிக்க நன்றி உணர்வு இருந்தது. என்றால் அதற்கு முன்பு இஸ்லாமியர்கள் தமிழ் பேசுகிறவர்கள், தமிழை தாய்மொழியாக உடையவர்கள், அதை பற்றி மற்றவர்கள் அலட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்லாமியர்களுடைய தமிழ் தொண்டு மிக சிறப்பாக எந்த விதத்திலும் தமிழர்களுடைய தொண்டுக்கும் சளைத்ததல்ல என்று விளங்கியதை எழுத்து வடிவில், நீங்கள் எழுத்தை பற்றி கேட்டபடியாக சொல்கிறேன், எழுத்தில் முதல் போட்ட இலங்கையர் தமிழர் வித்யானந்தன் சொல்லுவேன். இது அவருக்கும் என்னென்னால் அதுக்கு சூழ்நிலை, அவர் பேராதனையில் நெடுங்காலம் பணியாற்றினார். பேராதனை கல்கின்ற அங்கே இருக்கிற முஸ்லீம், பேராதனைக்கு பக்கத்தில் கண்டி மாவட்டத்தில் இருக்கிற முஸ்லீம் கிராமத்தில் உள்ள அறிஞர்கள், வெளியீட்டாளர்கள், உண்மையிலே அவருடைய நூல்களை வெளியிட்டவர்களே அவர்கள் முதன்மையானவர்கள் இஸ்லாமியர்கள். எனவே இது வித்யானந்தனுடைய இன்னொரு முகம் என்று நான் நினைக்கிறேன். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களுடைய செயலாளராக இருந்த சூனா வித்யானந்தன் அவர்களுடைய நண்பரான பேரம்பு நாயகம், நீங்கள் கடந்து வந்த பாதையிலே சூனா வித்யானந்தன் அவர்களுடைய பங்கு எப்படி இருந்தது? உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான நட்பு எப்படிப்பட்டதாக அமைந்திருந்தது? அதாவது நேரடியாக அவருடன் நான் பழக, தொடர்ச்சியாக அந்யோன்யமாக பழக கிடைத்தது தமிழராட்சி மாநாடு நடந்த காலம். அதாவது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு அதாவது இலங்கை தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே 350 வருடங்கள் அடிமைப்பட்டிருந்த தமிழினம் எழுச்சி பெற்ற ஒரு மகாநாடு. அந்த மாநாட்டை நடத்துவதற்கு பேராசிரியர் வித்யானந்தன் பல எதிர்ப்புகளையும் முறியடித்து, அதை பற்றி இப்பொழுது விரிவாக கலைக்க முடியாது. நான்காவது தமிழராட்சி, 1974 ஜனவரி. அதாவது அதனுடைய பிதாமகரான, அதாவது தமிழராட்சி மன்றத்தினுடைய பிதாமகர் வணக்கத்துக்குரிய பிதா தனிநாயகம் அடிகளார். அவர் செய்த பணி உலகத்திலே எந்த ஒரு தமிழனும் செய்திருப்பதாக இந்தியாவிலே கூட அதை பாராட்டுகிறார்கள். அவர் உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ, எங்கெங்கு ஆராய்ச்சி நடக்கிறதோ அந்த இடங்களில் உள்ள மேற்கு நாடு, கிழக்கு நாட்டிலே உள்ள எல்லா ஆராய்ச்சியாளர்களையும் ஒன்று சேர்த்து இந்த முதலாவது மாநாட்டை கோலாலம்பூரில் நடத்தினார். அப்படி 3 4வது மாநாடு இலங்கையிலே நடைமுறை. 3வது மாநாடு பாரிஸ், 3வது மாநாடு பாரிஸில், 2வது மாநாடு தமிழ்நாட்டில். அப்ப அந்த மாநாட்டை நடத்துவதில் பல எதிர்ப்புகள் வந்தது. அந்த நேர கால சூழ்நிலை, அந்த நேரம் இருந்த அரசாங்கத்தினுடைய அதுகளை பற்றி நாங்கள் இப்போ பேச இயலாத, அரசியலை பற்றி அவசியம் இல்லை.
ஆனால் அந்த எதிர்ப்புகளை முறியடித்து அவர் செய்ததுன்றது ஒரு மகத்தான சாதனை. அவர் துணிவுக்கும் சான்றாண்மைக்கும் அவரை போல ஒரு உதாரணத்தை நாங்கள் காண்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அந்த இதிலே ஒரு கட்டத்திலே அந்த அரசாங்கத்திலே இருந்த அவரோட, அதாவது அந்த அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் ஸ்ரீமா பண்டாரநாயக்காவோட இருந்த சில தமிழ் அரசியல்வாதிகள் இவர்களை இந்த மாநாடு நடத்தாமல் இன்னும் நிறுத்துறதாக இருந்தால் இந்த கமிட்டியில் இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஆலோசனையின்படி அப்படி அரெஸ்ட் பண்ற கட்டம் இருந்த பொழுதும் பேராசிரியர் வித்யானந்தன் எங்களை கமிட்டியில் இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டார். எல்லாரும் சொன்னோம், அது நாங்கள் நடத்துறதா, அதுதான் முடிவு, யாழ்ப்பாணத்தில் கொண்டு நடத்துறதான் முடிவு, யாழ்ப்பாணத்தில் நடத்தக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்தின் முனைப்பு. அப்ப அந்த கட்டத்திலே நான் பின்னர் தான் அறிந்தேன், எதிர்கட்சி தலைவராக பின்னர் இருந்த அனுரா பண்டாரநாயக்கா, மற்றது சுனேத்ரா பண்டாரநாயக்கா, சந்திரிகா போன்றவர்கள் பிள்ளைகள் தாயிடம் சென்று சொன்னார்கள், இது ஒரு செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, இதை செய்ய வேண்டாம் என்று. இவை அதை பற்றி இப்ப நாங்கள் முழுக்க பேசுவதற்கு இது டைம் இடம் காணாது. அந்த மாநாட்டை அவர் யாழ்ப்பாணத்திலே கொண்டு வந்து நடத்தினது அவருடைய துணிவுக்கும் சான்றாண்மைக்கும் அவர் தமிழ் ஆர்வத்துக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இதை போல அவர் பல காரியங்களை செய்தார். சற்று முன்னர் கவிஞர் சோப்பா அவர்கள் குறிப்பிட்டது போல் அவர் தமிழரசு கட்சியில உள்ளவர்களோட நல்ல அந்யோன்யமான நெருக்கத்தை கொண்டிருந்தவர் என்று. அதற்கு இரு சின்ன உதாரணங்களை மாத்திரம் இங்கே கூற விரும்புகின்றேன். 1961ஆம் ஆண்டு தந்த செல்வாவினுடைய தலைமையிலே நடந்த அதாவது சத்தியாகிரக சட்ட மறுப்பு போராட்டம், தனியா சத்தியாகிரகம் அல்ல, சட்ட மறுப்பு. அதாவது அகில வடக்கு கிழக்கு மாகாணமும் முடங்கி போன ஒரு 2 மாதமாக முடங்கி போன ஒரு கட்டம். அதாவது ஆயுதமின்றி அஹிம்சை வழியிலே முடங்கி போனது. அதற்கு ஏகோபித்த ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியிலும் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும், இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரியத்தக்கதாயே நான் அப்பொழுது இளைஞன், அரசாங்கத்திலே சேர்ந்து விட்டேன் அரசாங்க சேவையிலே. அப்பொழுது சில சிங்கள அறிஞர்கள் கூட அதை சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த சத்தியாகிரகத்தை. அதுக்கு பேராசிரியர் வித்யானந்தன் பேராதன பல்கலைக்கழகத்திலே இருந்தும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 150-200 மாணவர்களோட வந்து இந்த சத்தியாகிரகத்திலே கலந்து கொண்டவர். அதில் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள், வேறு மேலும் இருக்கிறார்களோ தெரியாது. ஒருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய பேராசிரியர் பத்மநாதன், அடுத்தது வந்து தென்னிந்திய திருச்சபையினுடைய முன்னாள் ஆயர் வனவிதா வணக்கத்துக்குரிய ஜெவனேசன் அடிகளார். அவர் தான் இந்த முறை அந்த பல்கலைக்கழகத்திலே நடக்க இருக்கிற நினைவு சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கிறார். அப்ப இவர்கள் 2 பேரும் மாணவர்களாக வந்து அதில் இருந்திருக்கிறார்கள், இன்னும் பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை இப்போ எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா காலம் போய்விட்டது. 61க்கும் இப்பொழுது நாங்கள் 2024க்கு வந்து விட்டோம். அப்படியான ஒரு வேலையும் அவர் செய்திருந்தவர். இதை தவிர இன்னும் ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி இப்படி பல இருக்கிறது. அதாவது 1972ஆம் ஆண்டு பங்களாதேஷ் உருவாகின பொழுது அந்த பங்களாதேஷ் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இரண்டு பாகிஸ்தானாக இருந்து நடந்த பொழுது கிழக்கு பாகிஸ்தானிலே இருந்த மக்கள் எல்லாரும் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடிய பொழுது அதுக்கு இந்திய அரசாங்கம், இந்திரா காந்தியினுடைய தலைமையிலே இருந்த இந்திய அரசாங்கம் முழு ஆதரவையும் கொடுத்து அந்த நாடு உதயமாகி இன்றைக்கு அந்த நாடு உலகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கு. அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தது தந்தை செல்வா தான். வேறு கட்சிகள் ஒரு தரம், அதாவது தென்னிலங்கையில் இருக்கிற கட்சிகள் ஒரு தரம் துணிவாக அதை சொல்றதுக்கு ஆயத்தம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது அதுக்கு சொன்னால் அது தமிழர்களுடைய போராட்டத்துக்கு வரை சேர்க்கும் என்று அவர்களுடைய எண்ணம். அப்ப அவர்கள் வந்து பின்னர் நடந்த ஒரு மாநாட்டுக்கு 3 அங்கே இருந்து அவருடைய வங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய பிரதிகளாக வந்தார்கள். அவர்களை சந்திக்க வேண்டி இருந்தது தமிழரசு கட்சியில் இருந்தவர்களுக்கு. அவர்கள் சொன்னார்கள் தந்தை செல்வாவை முன்னிலைப்படுத்தி ஒரு வரவேற்பை ராமகிருஷ்ண மிஷன்லே கொடுக்க வேண்டும் என்று. ராமகிருஷ்ண மிஷன்லே கொடுக்கணும்னா அப்பொழுது இருந்த அந்த ராமகிருஷ்ண மிஷன் சுவாமியாரிடம் நான் என்று சொன்னேன். அவர் என்னதையா நான் இளைஞனாக இருந்து போய் கேட்டுறான். அவர் சொன்னார், நீங்கள் செய்யுங்க, இதுக்கு வாடகை ஒன்றும் தேவையில்லை, இது நான் வந்து அங்கே இருக்கிறேன்,
மைக்கெல்லாம் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தகுந்த ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும், ஆங்கிலத்திலும் பேச வேண்டும், தமிழிலும் பேச வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் ஒரு தகுதியான ஒருவரை பார்க்க வேண்டும். அப்போ தலைவர் சிவசிதம்பரம் அவர்கள் என்னிடம் சொன்னார், பேராசிரியர் வித்யானந்தனருக்காக கேட்டால் நல்லது, இதுக்கு தலைமை தாங்க. அவர் பேராதன பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிறார். அப்போ அதை நான் ஒரு முட்டாள் போல உடனே ஃபோன் எடுத்து அவர் சொன்ன உடனே எடுத்து கேட்டுட்டேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ தெரியாது. அவர் கேட்டார், எப்போ நடக்க போதும் இந்த ராமகிருஷ்ண மிஷன் வரவேற்பண்டு. அவர் நான் தேதியை சொன்னேன். அவரோட நான் வரேன், அப்போ உங்களோட பேரை போட்டு நாங்கள் நோட்டீஸ் அடிக்கலாம் உண்டு விளம்பரம். அவர் அதில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து அந்த ராமகிருஷ்ண மிஷன் இன்றைக்கு கம்பன் கழக விழா நடக்கிறது போன்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அவ்வளவு, அதாவது அந்த மாநாட்டு மண்டபம் வெளியிலும் மக்கள் இருந்தார்கள். அதுக்கு இவர் தலைமை தாங்கி ஆங்கிலத்திலும் தமிழிலும் வரவேற்று பேசினார். தந்தை செல்வாவும் வேணைய தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் வீற்றிருந்தார்கள். அதை சும்மா இப்பொழுது சொல்ல விரும்புகின்றேன். இதற்கு மேல் ஏதாவது சொல்லுவதற்கு நேரம் இருக்குமோ தெரியாது. இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களை திருப்பி வந்து அடுத்த ஞாபகத்தோடு நாங்கள் அடுத்தது எங்களுடைய சிவலிங்கராஜா சார் அவர்களோடு ஈழத்தமிழ் தேசியத்தினுடைய கலைகளினுடைய ஒரு அடிய ஆதாரமாக திகழ்கிறது இந்த நாட்டார் இலக்கியங்கள். அந்த நாட்டார் கலைகள் பலவற்றை தேடி தேடி அவற்றை எல்லாம் தொகுத்து ஆவணப்படுத்த வேண்டும் அல்லது அதற்குடைய வடிவங்களை பேணி காக்க வேண்டும் என்பதில் சிரத்தையோடு பயணத்தில் வித்யானந்தன் அவர்கள் பெரும்பங்கு இருக்கிறது. அதில் சுவாரஸ்யமான சுருக்கமாக சில விடயங்களை கூறி. உண்மையிலே அவர் இந்த நாட்டார் கலைகள், நாட்டு பாடல்கள், நாட்டு கூத்துக்கள் இதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதற்காக இலங்கையின் தமிழர் வாழும் பகுதிகளுக்கு எல்லா இடமும் போய் தன்னுடைய பணி வெளிப்பட வேலைகளை செய்து அங்கு உள்ள அண்ணாவிமார்களை சந்தித்து அங்கு உள்ள படிப்பறிவற்ற பாமர மக்களோடு எல்லாம் உரையாடி வந்து 3 விஷயத்தை முக்கியமாக அவர் செய்தார். ஒன்று, நீண்ட நேரம் 24 விடிய நடக்கிற நாடக கூத்துக்களை அவர் குறிப்பிட்ட ஒரு நேர கட்டுப்பாட்டுக்குள் அதை செம்மைப்படுத்தி நாட்டு கூத்துக்களை கொண்டார். அதிலிருந்து இன்றும் புகழ் கொண்டிருக்கிற மௌன உரு அது மிக முக்கியமானவர். பேராசிரியர் சண்முகதாஸ் முக்கியமானவர். அவருக்கு அந்த நேரம் உதவியாக இருந்தவர்கள் பேராசிரியர் சத்தம்பி, கைலாசம் எல்லாம் அவருக்கு மாணவர்கள், எல்லாரும் உடந்தையாக இருந்தார்கள். அவர் ராவணேசன், பாலிவதை, நொண்டி நாடகம், பல நாடகங்களை கொண்டு வந்து நடத்தினார். அது இலங்கையின் முழு பாகங்களில் நடத்தப்பட்டது. கொழும்பு, மன்னார், கண்டி, காலி, யாழ்ப்பாணம் எல்லா இடமும் நடந்தது. அதனால ஒரு புத்தெழுச்சியும் எங்கட கலைகள் இவ்வளவு பலம் வாய்ந்தவை என்பதை அவர் மேலே கொண்டது. அந்த அதற்குரிய அந்த கட்டமைப்பை உருவாக்கி குறிப்பிட்ட நேரத்துக்குள் விடிய நடந்த கூத்தை 2 மணி நேரத்துக்குள் அவருடைய விழா 11ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதில் இந்த அவருடைய ராவணேசன் நாடக கூத்தை போட இருக்கிறார்கள். அந்த கூத்து நடக்கும், வந்து பார்க்கலாம். அதை அவர் செய்தார். இதோடு ஊராக சென்று தொகுத்த நாட்டு பாடல்களை தொகுத்தார். மன்னார் நாட்டுப்பாடல்கள், மட்டக்களப்பு நாட்டுப்பாடல்கள் தொகுத்து. என்ன நாட்டுப்பாடல்கள்? அவர் அந்த காலத்தில் நாட்டுப்பாடல்கள் இது என்ன மக்கள் அதுக்கு ஒரு பெரிய ஒரு இலக்கிய அந்தஸ்தோ சமூக அந்தஸ்து இல்லாமல் இருந்தது. அதை தேடி அந்த நாட்டுப்பாடல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டார். மன்னார் நாட்டுப்பாடல்கள், மட்டக்களப்பு நாட்டார் பாடல்கள். மற்றது இந்த நாடக பிரதிகள், பல நாடக பிரதிகளை அச்சிட்டு நூலாக வெளியிட்டார். அவ்வாறு அவர் தன்னுடைய இந்தளவு பணிக்கு உள்ளாலேயும் இந்த பெரிய பணியை செய்தார். அவருடைய ஆய்வு அந்த நாடகத்திலே அவர் குடும்பத்தோடு அவருடைய இரத்தத்தோடு ஊர்னதாக அந்த நாடக பணி இருந்தது என்றும் அவருடைய பெருமையை பேசுகின்ற பேராசிரியர் மௌனூர், பேராசிரியர் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். அவருக்கு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு இன்றைய காலம் மாறி இப்போ 50 வருஷத்துக்குள்ளே மாற்றங்கள் வந்து விட்டது. ஆனால் முதலாக தமிழ்நாட்டு கூத்துக்களை செம்மைப்படுத்தி அதை ஒரு மேடை சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து செய்தவர் பேராசிரியர் வித்யானந்தன். இதோட இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். நீங்கள் முதல் கேட்ட கேள்வியினுடைய இது இப்போ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றுதான் நீங்கள் கேட்டீங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த மானிடம் தழுவிய ஒரு மாமனிதன் தான். பெருசு சின்னன் பார்க்க மாட்டார். அந்த தன்னுடைய பதவி அந்தஸ்து அதுகளுக்குரிய இதிலிருந்து மற்றவர்களோடு நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்கிற அந்த
அது இல்லை அவர்கிட்ட. எல்லாரோடும் நல்லா பழகுவார், மாணவர்களோடு நெருங்கி பழகுவார். பல்கலைக்கழகத்திலே பல்வேறு படிமுறைகளை துறைகளை உருவாக்க வேண்டும் என்பது அவர் தான் பல்கலைக்கழகத்துக்கு மாற. அதுக்கு முந்தைய வளாகமாக தானே இருந்தது. வளாகம் ஒரு கேம்பஸ். அதுக்கு வந்தோடனே பல்கலைக்கழகத்தை விஸ்தரிக்க வேண்டும். அவர் 2 விஷயத்தில் விஸ்தரிக்க விரும்பினார். ஒன்று, பல்கலைக்கழகத்துக்குரிய முக்கியமான ஆய்வு பணி, கற்பித்தல் பணி, பௌதிக வளங்கள். இது 3லேயும் அவர் மிக கவனம் செலுத்தினார். அதனால தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 50ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாடுற நேரத்தில் அவர் தான், நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாவது துணைவேந்தர். கிட்டத்தட்ட 3 முறை துணைவேந்தராக 10 வருஷம் இருந்தவர் என்று நினைக்கிறேன். 3 முறை இருந்தவர். 3 முறை இருந்தவர். 3 அவர் இந்த வந்த இடையில 10 வருஷம் துணைவேந்தராக இருந்தார். அப்போ முக்கியமான காலப்பகுதி. இந்த 10 வருஷமும் அவர் துணைவேந்தராக இருந்த காலத்தில் கடைசி காலங்கள். அவர் 8வது 9வது வருஷத்துக்கு பிறகு நாடு உழம்பி போச்சு. நாட்டிலே போராட்டங்கள் தொடங்கிடுது, ஆயுத குழுக்கள் தலையெடுக்க தொடங்கிடுது. அதுக்குள்ளாலே அவர் நடத்தின ஒரு விஷயம் என்றால், நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம், ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் 3 வீலரில் ஓடி போய் பல்கலைக்கழக நிர்வாகம் பார்த்தது அவர் தான். அது மாத்திரமல்ல, சாதாரண பொதுமக்கள் போகிற மினிவேன் 30 வேன் அதுகளில் ஏறி வந்து பணியாற்றியதும் அவர் தான். அவ்வாறு இந்த பல்கலைக்கழகத்துக்காக அவர் மிகப்பெரிய பணியாற்றியவர். மற்றது ஒரு மிக முக்கியமான மானுட நேயம், மாணவர்களையும் மதிப்பார். ஆனால் திடீர்னு கோபம் வந்தால் பேசுவார். நான் அடிக்கடி அதை சொல்கிற வழக்கம், கோபம் வந்தால் பேசுவார், அடுத்த கணம் அதை டக்குன்னு மறந்துடுவார். கோபத்தை சாதிக்கிறதோ அதுகள் இல்லை. இன்னொன்று அம்சங்கள்ட்ட இருந்துட்டால் எல்லாரும் உதவி செய்வார், கேட்குற உதவிகள் எல்லாவற்றையும் செய்வார். பிறகு நான் தான் அந்த உதவியை செய்தேன்ட்டு யாருக்கும் சொல்லிக் கொண்டு தெரியாது. இந்த உங்களோட பைபிளில் மாற வலதை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வகையான உதவிகளை செய்திருக்கிறார். ஆனால் யாருக்கு நான் என்ன உதவி செய்தேன் என்று அவர் சொன்னதே கிடையாது. அது எனக்கு நன்றாக தெரியும். நான் அவரோடு மிக நெருக்கமாக கடைசி காலம் கூட பழகின நான். அதனாலே அவரோட கூட போகிறது வர்றது, அதனால அவருடைய ஒரு மானிடம் தழுவிய மேதை. இப்போ நாங்களும் சின்ன பொடியல், அவர் உடன் நாங்கள் கூடி தெரிஞ்சால் எங்களோட நல்ல அன்பை ஆதரவை எல்லாம் கதைச்சு கொண்டு வருவார். அதே நேரம் கண்டிப்பும் இருக்கும். என்னுடைய MA பட்டத்துக்குரிய மேற்பார்வையாளர் அவர் தான். அதை நான் அவர் எழுதி, அப்போ போக்குவரத்து ஒன்றும் இல்லை, சைக்கிளில் சனியாரில் ஒரு வீட்டை போவேன். திருநெல்வேலியிலிருந்து வீமன் கிராமத்துக்கு தெல்லிப்படைக்கு சைக்கிளில் போய் அதை கொண்டு அவரோட கதைக்க போக, அவர் உடனே போன உடனே தண்ணி தருவார் குடிக்க, கூல்ட்ரிங்கோ டீயோ குடி களைச்சி போகிறார். ஒரு தகப்பன் மாதிரி, அதே நேரம் ஒரு நண்பன் மாதிரி, அதே நேரம் ஒரு ஆசிரியர் மாதிரி, எல்லா வகைபாகங்களையும் அவர் பழகுவார். ஒவ்வொரு வசனமாக திருத்தி, துணைவேந்தர் இவ்வளோ பெரிய பதவி, அதிலே அந்த திருத்தி தந்தேன். அதை நான் மறக்க முடியாமல் செய்திருக்கேன். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த உதவிகள் மிகப்பெரிய, எனக்கென்ற எல்லாருக்கும் செய்திருக்கிறார். அவர் சொல்லல, நான் சொல்கிறேன். ஏனென்றால் எனக்கு என்னுடைய துணைவியாருக்கு நாங்கள் இந்த ஆசிரியர் நியமனத்துக்கு அப்ளிகேஷன் போடாமல் விட்டுட்டோம். அப்போ இது அரசாங்க பிரச்சனையில் அந்த அப்ளிகேஷன் போடாததுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. பல தடவை நான் வேறு சொல்லி, வேறு ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க பெரிய கல்வி அதிகாரி செக்ரட்டரி அவங்களெல்லாம் கை கட்டி கொண்டு நிற்கிற அளவுக்கு வேறு செல்வாக்கு மிக்க சொன்னால், அவர் பின்னா அவங்கள பொலிசியாக எடுத்து வச்சுருக்கிறாங்க, அந்த விண்ணப்பிக்காத விவாதக்கு அரசியல் எனக்கு எடுக்கிற இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. ஒரு நாள் கூப்பிட்டார் கர்நாடகத்தில், தமிழ் துறையிலேருந்து VCOவிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. வந்து கேட்டார், சொல்லிங்கராஜ் அவருக்கு வயர் பண்ணிட்டு போனேன். உடனே கேட்டது, அப்போ ஒரு வியாழமாற்ற டைம், நகைச்சுவையாக பேசுகிறாங்க. இப்போ உனக்கு வியாழமாற்றம் எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்குது, உன்னுடைய மனைவிக்கு எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். நல்லதுன்னு சொல்கிறாங்க சார், உண்டே காலையில் ஒன்று சொன்னேன். நாளே காலையில் இந்த வைவியம் கூட்டிக்கொண்டு உடுவில் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போங்க. நாங்கள் போனால் அங்கே தமிழ், என்னுடைய வயது தமிழ் செய்தவர், தமிழுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் அங்கே போய் அவங்களோட கதையை கொண்டு நான் சொல்லி போட்டு வந்துட்டேன். இங்கே போய் நான் போக பிரின்சிபல் மிஸ் அந்த கமிட்டியிலேருந்து காய்ச்சி என்னுடைய துணைவியார் அப்போ ஆசிரியராக பெற்று இப்போ இழைப்பாறை பென்ஷன் எடுக்கிறார். அது உண்மையாக அவர் தான் செய்தது. இன்னொரு நாள் சொன்னேன், என்னுடைய மகனுக்கு எழுத வைக்கணும் சார். இப்போ இத்தனை மணிக்கு வரணும் பண்ணேன், ஒரு 7 மணிக்கு காலமே 7 மணிக்கு காலம் வந்து இந்த மகனுக்கு எடுத்து வைக்க கொடுத்து பல்வேறு விஷயங்கள்
பல்வேறு விஷயங்களில் அவர் தான் நினைச்சதை செய்வார். ஐயா சொன்ன மாதிரி தைரியம் துணிஞ்சு, ஆனால் நேசிப்பார், இறங்கி பழகுவார். என்னோட நண்பர் ஒருவர் சொன்னார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் இவர் போனவர் அங்கே இப்போ துணைவேந்தர் போக. இங்கே இந்த லெக்சரர்ஸ் பேராசிரியர் கோபாலன், சிவச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய கேட்க அங்கே உள்ளவங்க பயந்தாங்களா, இந்த ஒரு துணைவேந்தருடைய இவங்க இப்படி பழகிறாங்களே என்று எல்லாரும் வேங்கி போனாங்க. அப்படி துணைவேந்தர் அங்கே துணைவேந்தர்னா கிட்ட போயிடாது, அவ்வளவுக்கு ஒரு எளிமையானவர், பல்வேறு விடயங்களை செய்தவர், என்னை மிகவும் நேசித்தவர். அவரோடு நான் பல்வேறு விடயங்களையும் அடுத்த சத்திலையும் சில விஷயங்களை சொல்லுவார். சரி, இனி அடுத்ததாக அவருடைய இந்த கல்வி புலமை, ஆளுமை இவைகளுக்கு அப்பால் அவருடைய இந்த குடும்ப விடயங்கள் தொடர்பாக சில விடயத்தை கேட்கலாம் நினைக்கிறேன். அறிந்திருக்கிறேன், அவர் பேரதனை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருந்த காலத்திலே அவருடைய மாணவியாக இருந்த கமலாதேவி என்பவரை தான் திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லி, அந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்ப விடயம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது? தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி எனக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் தனிப்பட்ட நண்பர் சிவலிங்கராஜர் சொன்ன மாதிரி அவருடைய பண்பாடு பற்றி நான் சொல்ல வேணும். அதற்கு முதல் ஒரு விஷயத்தை முந்தின சுற்றில உரையாடிய விஷயத்தில் தகவலுக்காகவும் நேயர்களுக்கு அது விடுபடக்கூடாது என்பதற்காகவும் சொல்லுவேன். பேராதனையில் தமிழ் ஆசானாக வித்யானந்தன் இருந்த வேளையில் இங்கே நிறைய சிங்களவர்களிடையே இருந்து எழுச்சி மிக்க நாடகங்கள் வந்தன. எதிரி வீர சரத்சந்திரன் என்று ஒரு பெரிய நாடக ஆளுமை, இந்த நாடு கண்ட பெரிய நாடக ஆசான், பேராசான். அவர் மனமே, சிங்கபாகு முதலிய நாடகங்களை போட்டார். இவற்றை அரங்கேற்றி கொண்டு வரும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது தானே, தமிழர்கள் பெருமண்ணிக்கையில இருக்கிறார்கள் பேராதனையில், இவர்களுடைய நாடகம் என்னன்னு. வித்யானந்தனுக்கு முன்பு பேராசிரியர் கணபதி பிள்ளை நாடகங்கள் போட்டிருக்கிறார். பொருளோ பொருள், அப்படி சில நாடகங்கள், சங்கிலியன் எல்லாம் வரும். ஆனால் அதை ஒரு குளோசட் டிராமா என்ற வகையில் அது ஒரு கரவான்கள், மேல்தட்டு வர்க்கத்தினர் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடகம் என்றுதான் அதை சொன்னார்கள். வித்யானந்தன் இந்த எதிர்வீர சரத்சந்திராவினால் ஒரு எழுச்சியும் முந்தலும் பெற்றுத்தான் இந்த நாடக துறையிலே இறங்கினார். அவர் பிறகு பேராசிரியர் சிவலிங்கராஜர் சொன்ன மாதிரி கிழக்குக்கு போய், முல்லைத்தீவுக்கு போய், மன்னாருக்கு போய், இந்த இடங்களில் போய் நாடகங்களை பார்த்ததும், அண்ணாவிமாரை அழைத்து அவர்கள் மேற்பார்வையில் இதை பயிற்றியதும் மிக முக்கியமான குறிப்பு நண்பர் சொல்லியிருக்கிறார். ஒரு இசை நாடகம் என்றால் 3 மணித்தியாலம் போகும், விடிய விடிய போகும். அதை எல்லாம் நறுக்கி கொண்டு வந்து 1.5 மணித்தியாலம் ஒரு படம் அல்லது 3 மணித்தியாலம் ஒரு படம் பார்த்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்து இதை பார்த்துட்டு போகலாம் என்று கொண்டு வந்த பெருமகன் கிட்டத்தட்ட இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இசை நாடக நாட்டுக்குத்துகள் எல்லாம் நாங்கள் அதை நறுக்கி குறுக்கி கொண்டு வந்து இந்த காலத்து தேவைகள், அவசர யுகம், இதுல பார்த்துட்டு போகக்கூடியதா இருக்கு. இத்தனைக்கு மேலே உண்டு, இந்த தமிழர்களிடையே வந்த ஒரு பெரிய நாடக ஆளுமை வி வைரமுத்து, நடிகமணி. வைரமுத்துவையும் அவர் குழுவினரையும் பேராதனைக்கு எடுப்பிச்சு. அங்கே அதை கதையா அந்த காலத்தில் இருந்தவர்கள் சொல்வார், திவகலாலாம் சொல்லுவார், இவங்களெல்லாம் பந்தராங்கித்தானங்களை ஆப்பா, அவங்களும் ஒரு போக்கு, அவங்களுக்கு பேராதனையும் ஒரு இதுன்னு தெரியாது. போய் அதுக்கு முதல் ஸ்டேஜன்லேயே இவங்களை கூட்டியிருந்து, இந்த உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த துறை சார்ந்திருக்கிற நீங்கள், இந்த எங்களுடைய கலைஞர்கள் கொஞ்சம் வாழ்க்கையை ஜொலியாக கழிப்பார்கள், ஒரு இடத்தை கழிப்பார்கள், குடிப்பார், கழிப்பார். அரங்கேறுவதற்கு முன்னரும் சிலர் வந்து அவ்வாறான உற்சாகத்தம். இவர்களை தக்க முறையிலே, அவர்களுக்கு உகந்த முறையிலே உபசரிக்க ஆட்களை நியமித்து வரவேற்று உள்ளே கொண்டு போய் அவர்கள் இந்த நாடகங்களை போட்டு, பிறகு அந்த வியாபகத்திலிருந்து பிறகு ரூபாவணியில எல்லாம் வைரமுத்து இந்த நாடகங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பம், ஒரு சகாப்தத்துக்கு உந்து சக்தியாக இருந்தவர் பேராசிரியர் வித்யானந்தன். இதற்கு மேலே நீங்கள் கேட்ட தனிப்பட்ட அபிப்பிராயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அவரோட 8 தான் பழகினேன், அவருடைய மாணவனும் அல்ல. 1979 நாங்கள் ஆங்கில ஆசிரியர்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. முதல்ல பல்கலைக்கழகம் நுழையல. நீங்கள் பயிற்றப்பட்ட ஆங்கில ஆசிரியர்களாக இருந்தால் நீங்கள் அங்கால பட்டப்படிப்பு பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் செய்யலாம். இது இந்த பக்கத்துக்கு எட்ட இல்லை, யாழ்ப்பாணம் பக்கத்துக்கு.
அங்கே கெலனியாவில் நடந்தது, பேராதனியாவில் நடந்தது. அப்போ நாங்கள் விண்ணப்பிச்சோம். மூவர் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவாகினோம். ஏனென்னா நாங்கள் வெளியிலேயே GIQவில் ஆங்கிலம் செய்துட்டோம், இணைய பாடங்களும் செய்துட்டோம். அப்போ அந்த நியதிக்கு உட்பட நீங்கள் இங்கே சொன்னார், கல்பகே தான் கிராண்ட்ஸ் கமிஷன் தலைவர். கராரான பேர் வழி. அவன் மனுஷன் சொன்னால் அதில் அங்கே இங்கே சுத்தமான ஆங்கிலத்தில் சொல்லுவான், இது உனக்கு தெரியலாம். இன்டர்வியூ நடந்து முடிய நானும் கந்தையா, புலோலி கந்தையா என்னுடைய நண்பர் 2 பேரும் கல்பகே முன்னுக்கு போய் ஆஜரானோம். போய் சொல்லும், சார் வி வுட் லைக் டு ஃபாலோ த கோர்ஸ் இன் தி ஜஃப்னா யூனிவர்சிட்டி. இவர் மிக கராராக சொன்னார், we are sending you to Peradeniya because we know you will get the best there. Understood? Okay. இன்டர்வியூவே முடிஞ்சது. நாங்கள் வந்து பேராதனைக்கு சிவனையண்டு போனோம். 2 பேரும் குடும்பஸ்தர்கள். கந்தையா விட எனக்கு பெரிய குடும்பம், 4 பிள்ளைகள், எல்லாம் குஞ்சு குருபான்கள், பள்ளிக்கு ஏற்றி கொண்டு போகணும். அப்ப போய் பலரிடம் போய் அழுதம். வித்யானந்தன் சார்கிட்ட போய் சொன்னோம், இப்படி இருக்கிறான், அசைக்கு இயலாதுன்னு சொல்லி. வித்யானந்தன் நான் சொன்ன கல்பகையோட கதைக்கிறது கழு என்று சொல்லித்தான் விழித்து கதை பேராதனிலே அவர்கள் நண்பர்கள். அப்ப கழுவும் அப்ப எம்பியா இருந்த உடுப்புட்டி ராஜலிங்கம் கதைச்சார். ராஜலிங்கம் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியில இருக்கிறார். கல்பகை மதிக்கிற ஒரு பேர் வழி, எங்களோட கல்வி அதிகாரி. 2 பேரும் கதைச்ச பிறகு இது நடவாது, இந்த இமயத்தை அசைக்க இயலாதென்று இருந்த நிலைமை ஒரு நாள் பார்த்தோன்னு எனக்கும் கந்தையாவுக்கும் ஒரு கடிதம் வருகிறது, யூ ஆர் டிரான்ஸ்ஃபர் டு ஜஃப்னா யூனிவர்சிட்டி. இந்த உந்து சக்தி பேராசிரியர் வித்யானந்தன் தந்தபடியா நாங்கள் போனது எங்களுக்கு வாய்ப்பு தந்ததில்லை, பெரிய விஷயம். எங்களுக்கு பிறகு பலர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஆங்கிலம் பட்ட ரீதியிலே ஆங்கிலம் சிறப்பாக பயில வாய்ப்பிருந்தது. அதற்கு இங்கே இருந்த பெருமகன் செல்வ கனகநாயகம், பேராசிரியர் வி செல்வநாயகத்தினுடைய மகன், ஆங்கிலத்தில் மிகச் சிறந்த ஒரு பேர் வழி, அற்ப ஆயுசுல போயிட்டார். அவருடைய இதால எங்களுக்கு கிடைச்சது. அப்ப வித்யானந்தனுடைய இந்த தொடர்பு எப்படி ஒரு தலைமுறையை திருப்பி இருக்கு. அதுக்கு பிறகு நாடு குழம்பி போச்சு. அப்ப இது இங்க இருந்தபடியால் பலர் இப்படி ஒவ்வொரு துறையிலும் உள்ளவர்கள் வித்யானந்தனை பற்றி சொல்லுவார். இப்பொழுது நீங்கள் கூறிய விடயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளே பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வித்யானந்தன் அவர்கள் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார். அந்த காரணமாக இருந்த வித்யானந்தன் அவர்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றும் ஞாபகப்படுத்துகிறதா அல்லது அவருடைய நினைவுகளில் இருந்து விலகிச் செல்கிறதா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஒன்று சொல்ல வேணும், பேராசிரியர் நாகலிங்கம் சண்முகலிங்கம் துணைவேந்தராக இருக்கிற வேளையில் அது எப்பொழுதோ ஆரம்பித்த வேலை, நான் நினைக்கிறேன் வித்யானந்தன் இருக்கும் பொழுதே ஆரம்பித்த வேலை பல்கலைக்கழக நூலகம். அது வித்யானந்தன் அவர்கள் மறைந்த பிறகு பூரணமடைந்து அது திறந்து வைக்கப்பட்ட அன்று நான் தற்செயலாக பல்கலைக்கழகத்து நூலகத்துக்கு போனேன். நான் நூலகத்தை பயன்படுத்துகிறது கூட பழைய தலைமுறையிலான தானே. இந்த தலைமுறையில கோவிக்க கூடாது, நீங்கள் இந்த தலைமுறையில நூலகத்தை பயன்படுத்துகிறவர்கள் குறைவு, அது வெளிப்படையான உண்மை. அப்ப நான் போறேன், ஒரு சின்ன வைபவம் நடக்குது, குத்து விளக்கு ஏற்றி இருக்குது, பேராசிரியர் வித்யானந்தன் படம் இருக்கு, போர்ட்ரேட், அப்படி பெயிண்டிங். அந்த முகப்பில் இன்றைக்கு நாங்கள் போய் என்ட்ரி எக்ஸிட் இருக்கிற அந்த இடத்துல இருக்கு. பெரிய பிரமுகர்கள் எல்லாரும் சின்ன சின்ன உரைகள். வித்யானந்தன் நூலகம், அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வித்யானந்தன் நூலகம் நிற்கிறது வித்யானந்தனுடைய நினைவாக. அப்ப துணைவேந்தர் சண்முகலிங்கம் எல்லாரும் பேசின பிறகு நான் ஒரு பக்கத்திலே ஒரு அப்பாவியா நிற்கிறேன். நான் விடாதிபதியும் இல்லை, பேராசிரியனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், பொதுமக்கள் சார்பில் இப்பொழுது கவிஞர் சு பத்மநாதன் உரையாற்று. பொதுமக்கள் சார்பில் 5 நிமிஷம். திடீரென்று கேட்டபடி நான் சொன்னேன், பேராசிரியர் வித்யானந்தனை பற்றி பலர் பலவாறு சொல்லுவார்கள், ஆனால் எல்லோரும் ஏகோபித்து சொல்லுகிற ஒரு கருத்துண்டு, எவருடைய முன்னேற்றத்தையும் எவருடைய நல்வாழ்வையும் அவர் தடுத்ததோ குறுக்கிட்டு கெடுத்ததோ கிடையாது. பேராசிரியர் வித்யானந்தன் கைதூக்கி விட்டார் என்னை, நான் உச்சத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறவர்களுடைய ஒரு பேர் அணி நாளும் பொழுதும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இந்த ஞாபகார்த்த நூலகத்தை போல அவருக்கு மக்கள் மனதிலே இருக்கிற
ஒரு அற்புதமான ஞாபக சின்னம் என்று ஒரு மிகச் சுருக்கமாக 3 நிமிஷம் பேசினேன். அதை இன்றைக்கும் நான் அந்த கூற்று வேலிட், அந்த கூற்று செல்லும். இன்றைய தினம் அவருடைய 100வது ஆண்டு நினைவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அவருடைய இந்த ஞாபகார்த்தம் தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெறுகிறதா? ஓ 11, 12 அது அது கல்வி கல்லூரி முந்திக் கொண்டது. அதுக்கிடையிலே என்ன தாரதமியமோ தெரியாது. கல்வி கல்லூரி 2 நாள் அந்த பேராசிரியர் வித்யானந்தன் நூற்றாண்டு விழாவை நிகழ்ச்சியது. ஆனால் பேராசிரியர் வித்யானந்தன் ஆங்காங்கே ஆய்வாளர்களாலும் தமிழ் துறையில் உள்ளவர்களும் தமிழியல் வல்லார்களும் அவரை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு கூட்டம் வைத்து அல்லது விழா வைத்துத்தான் சொல்ல வேண்டும் என்றில் அவர் செய்த பணி நிற்கு. உங்களுடைய அனுபவத்திற்கு உட்பட்ட வகையிலே நீங்கள் அவருடைய சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு விடயத்தை பகிர்வதற்கு யோசிக்கிறீர்களா? அவருடைய விஷயங்கள் நிறைய இருந்த பொழுதிலும் எல்லாவற்றையும் சொல்லுவது முடியாது. நான் அறிந்தவரையிலே, நான் அப்பொழுது மாணவனாக இருந்தேன். 1956ஆம் ஆண்டு மாணவனாக இருந்த பொழுது அந்த விஷயத்தை அந்த நேரம் எங்களுடைய ஆசிரியர்கள் மூலம் நான் அறிந்த விஷயம். அதாவது 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் கொண்டுவரப்பட்டது. அப்பொழுது அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழரசு கட்சி மாத்திரமல்ல ஏனைய கட்சிகளும் அது மூர்க்கமாக அதை எதிர்த்து வாதாடினார்கள். அது முடியவில்லை, அது நிறைவேறினது. அப்பொழுது காலிமுகத்திடலிலே சத்தியாகிரகம் ஒழுங்கு செய்யப்பட்டது தந்தை செல்வாவினால். அந்த சத்தியாகிரகத்திலே பேராசிரியர் வனபிதா தனியார் அடிகளார் அவர்களும் கலந்து கொண்டார்கள். ரெண்டதொரு முக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றின விஷயங்கள் வேற உண்டு. அந்த நேரத்திலே பேராதன பல்கலைக்கழகத்திலே வித்யானந்தன் அவர்கள் அவர் ஒரு ஒரு விரிவுரையாளராக இருந்த பொழுது தன்னுடைய மாணவர்களையும் சேர்த்து கொண்டு அங்கே சத்தியாகிரகம் மேற்கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தனது வாகனத்திலே ஒரு கிழமையாக கருப்பு கொடியுடன் அவர் பவனி வந்தவர். பேராதனையிலே கருப்பு கொடி போட்டுக்கொண்டு அப்பொழுது எல்லா சிங்களாக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். அவர் அதுக்கு பயப்படவில்லை. அதான் நான் அவரை பற்றி கூறும் பொழுது சொன்னேன், அவரை போல் துணிந்த ஒரு கல்விமான காண்றது முடியாது. அது மிகவும் கஷ்டம். அப்படி இருக்கலாம், ஆனால் நான் அறிய முடியவில்லை. மற்றது அவர் என்ன ஒரு விஷயத்தில் நான் பல்கலைக்கழக விஷயத்துக்களே அதிகம் போகக்கூடாது. ஏன்னா இங்கே பெரிய பேராசிரியரும் பெரிய அறிஞரும் இருக்கிறார்கள். ஆனால் தெரிந்த ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிட விரும்புகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது பேராசிரியர் வித்யானந்தனுடைய ஒரு 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 கனவு மாத்திரமல்ல, அதற்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டது. அப்படி செயற்பட்ட பொழுது அது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அவருடைய நல்ல காலத்துக்கு அந்த நேரம் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் திரு அமிர்தலிங்கம் அவர்கள். அமிர்தலிங்கம் அவருடைய மாணவன். அவர் இலகுவாக அவரோட அமிரண்டு கூப்பிட்டு கதைப்பார். அமிர்தலிங்கம் அவரை சேர் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒருவரோட அவர் நெருங்கிய தொடர்பை வச்சிருந்தபடியால் அவர் அமிர்தலிங்கத்தை கொண்டு ஜெயார் ஏவத்தனா அப்பொழுது இருந்த அதாவது ஜனாதிபதியுடன் கதைத்து இந்த மருத்துவ பீடத்தை இங்கே கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டார். மருத்துவ பீடத்தை கொடுப்பதற்கு பொதுவாக அங்கே உள்ள மக்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. பல்கலைக்கழகம் இருந்தால் காணும் மருத்துவ பீடம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு நல்ல காலம் என்ன, அமிர்தலிங்கத்தினுடைய நெருங்கிய ஒரு மாணவனாக இருந்தவர் ரொனிடி மெல். அவர் 12 வருடம் அந்த அரசாங்கத்திலே அவர் தொடர்ச்சியாக நிதியமைச்சராக இருந்து வெரி பவர்ஃபுல் பொலிட்டிஷியன். அவர் நல்ல மனுஷன், நேர்மையானவர், யோக்கியமானவர், துணிவானவர். அவர் மாத்திரையிலே அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு மருத்துவ கூடத்தை ஆரம்பிக்குமாறு கேட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே ரொனிடி மெல்லையும் சேர்த்து கொண்டு இவர் அந்த கோரிக்கையை முன்வைத்தபடியால் ஏறியவத்தினா அதுக்கு உடன்பட வேண்டி வந்தது. ஆனால் பிறகு ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் அதை தள்ளி போட பார்த்தார்கள். இங்கே கட்டிடங்கள் இல்லை. பேராசிரியர் வித்யானந்தன் விடவில்லை. அவர் சொன்னார், சித்த ஆயுர்வேத கல்லூரியிலே இருக்கிற கட்டிடங்கள் சும்மா இருக்கின்றன, அதை பாவிச்சு நாங்கள் அங்கே ஆரம்பிப்போம் உண்டு. அடுத்ததாக ஒரு சவால் வந்தது என்னன்னா, அங்கே அதாவது இதுக்கு பேராசிரியர் எடுக்கிறது இலவான காரியம் அல்ல. பேராதன பல்கலைக்கழகத்திலும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்களோ அல்லது விரிவுரையாளர்களோ இங்கு வருவதற்கு ஆயத்தமாக இல்லை. இவர் அதையும் தன்னுடைய செல்வாக்க பாவித்து
ஒருவர் இருவராக கூப்பிட்டு அதை கொண்டு வந்து மற்றது சிங்கப்பூரிலே பேராசிரியராக இருந்தவர் கார்நகரை சேர்ந்தவர் பேராசிரியர் கனகசுந்தரம் அவரையும் இங்கே கூப்பிட்டு அவரை வந்து டீன் ஆக்கி அந்த பல்கலைக்கழகத்தை செய்யலாமென்ற ஆலோசனை கொடுத்து அதை ஏற்படுத்தி உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே மருத்துவ கூடம் வந்தபடியால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற டாக்டர்மார் பெரிய கன்சல்டன்ட்ஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட அநேகமானவர்கள் இங்கே படித்தவர்கள் தான். இன்றைக்கு உலகத்தின் பல பாகங்களிலும் இங்கே படித்த மருத்துவர்கள் பெரும் புகழுடன் பெரிய விற்பனர்களாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நான் எனக்கு தெரிஞ்சபடியால் அந்த மருத்துவத்துறையில் உள்ளவர்களுடன் பழகிறபடியால் அதை அறிந்து நான் இதில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது பேராசிரியர் வித்யானந்தன் தமிழ் சமுதாயத்துக்கு செய்த மாபெரும் சேவை என்று சொல்லி இதில் அது மறக்க முடியாத ஒரு விடயம். பத்மநாதன் சார், நீங்க கூறியிருந்தீர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வித்யானந்தன் நூலகம் என்று இருக்குது. அதோட அவருடைய ஒரு தலை, அந்த முத்திரை அஞ்சல் தலை ஒன்று வெளியிடப்பட்டது என்று சொல்லியும் தகவல்கள் இருக்கு. அது உண்மையான தகவல் தானே? வெளியிடப்பட்டது. அது கிட்டத்தட்ட என்ன பரவலாக இலங்கை பூராகவும் அது நாடு முழுவதும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நவம்பர் 1 1997 என்கின்ற ஒரு தகவல் இருந்தது. சார், இதை தவிர உண்மையில் இதில் அவரை பற்றி ஏதாவது, நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்து விட்டதனால் அடுத்த அடிநாதமாக ஏதாவது ஒரு விடயத்தை தொட்டு செல்லலாம். அவரை பற்றி குறிப்பாக சுவாரஸ்யமாக நிச்சயம் நினைவு கூற அல்லது நாங்கள் பகிர வேண்டிய விடயம் ஏதாவது இங்கு தவறவிடப்பட்டிருக்கிறதா? உண்மையிலே பேராசிரியர் வித்யானந்தன் துணைவேந்தர் அவருடைய பணி ஒரு அகன்ற பெரிய பணி. எல்லா துறையிலும் அவர் தன்னுடைய ஆற்றலை பதிவு செய்து இங்கே சொல்லப்பட்ட விடயங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தால் எல்லா விஷயத்திலையும் அவருடைய ஆய்வு பணி, கற்பித்தல் பணி, நிர்வாகத்திறன், பல்வேறு அம்சங்களிலே அவர். ஆனால் நான் அவரை நினைக்கிறது, நான் அவரோடு பணியாற்ற முடியாது. இந்த திருக்குறளில் ஒரு குறள் வரும், கடிதோச்சி மெல்ல அறிகள். அவர் கோபம் வந்தால் இந்த மாணவர்கள் இந்த ரேக்கிங் அதுகள் இதுகள் என்று பல்வேறு யூனிவர்சிட்டின்னா பல்கலைக்கழகம்னா பல்கலையில் அதுவும் ஒரு கலை தான். அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தால் ஸ்டியாக பிடிச்சி பெருட்டி போட்டு கொண்டு வந்து பேசாமல் இந்த வள்ளுவத்தை கடிதோச்சி மெல்ல எறிக என்றதுக்கு இப்பந்தா இந்தா எல்லாரையும் போட்டு அனுப்ப போகிறார் என்ற மாதிரி பொடிகள் பயந்து விடுவாங்க. அப்படியே அமர்த்தி விடுவார். இது ஒரு அவருடைய நிர்வாகத்திறன். அது மாத்திரமல்ல, இந்த பல்கலைக்கழகத்துக்கு புதிய துறைகள் வந்தது. அதுதானே பல்கலைக்கழகம். அப்போ நாடகம், அரங்கியலும், மொழியியல், நுண்கலை இப்படியெல்லாம் வந்தால் எங்களுடைய கல்வி புலத்தில் உள்ளவர்கள் அது கொண்ட இன்னொன்று செய்ய பொறியால் செய்ய இயலாது, படிப்பிக்கிற கால் இல்லை, வளவாளர்கள் இல்லை என்றெல்லாம் அந்த மூதவையில் ஃபேக்கல்ட்டியிலெல்லாம் பேசுவார். அப்போ நான் ஆசிரியனாக இருந்தபடியாக அதுக்குள்ள அவர் சொன்னார், அது வெறும் மட்டும் காத்து கொண்டிருக்கிறாது, நீங்கள் போய் படித்து படிப்பீங்க. அப்புறம் அந்த நான் கட்டுரை எழுதிக்கிறேன், படித்து படிப்பீங்கோ, அதை படித்து கொண்டு அதிலிருந்து பல பேர் மேலே வருவார். இன்றைக்கு அவர் கொண்டு அந்த துறை எல்லாவற்றிலும் பல பேராசிரியர்கள் வந்து விட்டார்கள். அவர் முதல் அதை தொடங்கிக்க நீங்கள் படித்து படிப்பீங்கன்னு சொல்லுவார். மற்ற இந்த மருத்துவ கூடத்தை பற்றி ஐயா சொன்னார், அற்புதமான ஒரு உண்மையிலே அந்த மருத்துவ கூடத்தால் அவர் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர். உண்மையிலே அவர்கிட்ட துணைவியார், அப்போ நாங்கள் இருக்கிற அரியாலையில் அவர்கிட்ட வீட்டில் வாடகை இருந்தவர், அவருடைய துணைவியார் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர அன்றைக்குத்தான் மிகப்பெரிய கடைசி கூட்டம் நடக்குது. இந்த மருத்துவ கூடம் ஓமோ இல்லையோ அதுக்கு அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை கொடுக்க. உண்மையிலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இன்று உச்சமான ஒரு பேசப்படுகிறதாக இருப்பது பல்கலைக்கழக மருத்துவ பீடம். இந்த மருத்துவ பீடத்தை கொண்டு வருவதற்காக பேராசிரியர் வித்யானந்தன் பட்ட ஒரு பெரிய துன்பம், அது நினைக்க நெஞ்சம் உருகும். பிறர்க்கிதை நிகழ்த்த நான் கூசும் என்று பாரதி சொன்ன மாதிரி இந்த பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடத்தை கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு எந்தவித விருப்பமும் இல்லை, இங்கே விடக்கூடாது என்றார். அந்த நிலையிலும் பேராசிரியர் வித்யானந்தன் தன்னுடைய முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி, நான் அடிக்கடியாக குறிப்பிடுவேன், இந்த கிராண்ட் கமிஷன் சேர்மனில் இருந்து அந்த உயர் அதிகாரிகளெல்லாம் பேர் சொல்லித்தான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு ஒரு பெரிய புகழ்பெற்ற மனுஷனாக பேராதனையில் இருந்தவர். அவர்களுக்கு முன்னால் கூப்பிட்டு ஒரு கடைசி ஒரு இன்றைக்கு இது கொடுக்குறதா இல்லையான்னு ஒரு ஃபைனல் மீட்டிங். அந்த மீட்டிங் நான் நினைக்கிறேன் இந்த சுபாஷ் கெஸ்ட் ஹவுஸில் நடந்திருக்க வேணும் நினைக்கிறேன். அந்த இதில் வித்யானந்தன் இந்த தேவையையும்
இது எடுக்க வேண்டியதையும் திருப்பி விளங்கப்படுத்தி கொண்டிருக்க தெரிந்த மீட்டிங்கண்டா ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு திக்காக இழுப்பினோம். இழுத்து கொண்டிருக்க அவற்றை துணைவியாருக்கு எஸ்மா இருந்தது, மூச்செடுக்க முடியலை. பிள்ளைகள் அப்பா இங்கே வந்துட்டார், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போன்னு சொல்ல அப்பா வரட்டும் உண்மையாக வந்து அவள் மாட்டேன்ட்டான். பிள்ளைகள் பார்த்தா அம்மா கஷ்டப்படுறான்னு திருப்பி ஒரு கால் எடுத்திருக்கணும் போல். இங்கே கூட்டம் உச்சமாக நடந்து கொண்டு சொல்லிக்கிறார், நீங்கள் கொண்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். இவர் போக கூட்டம் முடிஞ்சு ஓகே பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு மருத்துவ கூடம் பாஸ் பண்ணியாச்சு. உடனடியாக அவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு போக அப்பா வந்துட்டாருன்னு சொல்ல ரொம்ப கண்ட முடித்தான். அழுதார். நான் உண்மையாக அவர் அழுதை நான் பார்த்தேன். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய சுகமான ஒரு பெரிய இழப்புக்குள்ளதான் ஒரு மருத்துவ கூடத்தை அவர் கொண்டு வந்தார். தனிப்பட்ட முறையில் அதில் மிக ஈடுபாடு. அப்புறம் இந்த மருத்துவ கூடம் வந்து ஐயா சொன்ன மாதிரி கட்டிடம் இல்லைன்னு சொல்ல கைதடியில் இருந்த கட்டிடங்களில் நடத்தி, பிறகு இப்போ யாழ்ப்பாணம் இந்த காணிகள் எல்லாம் வாங்கி அதில் கட்டம் கட்டி அந்த அத்திவாரக்கல் வச்சதே பேராசிரியர் வித்யானந்தன் தான். நல்லா எனக்கு பசுமையாக நினைவிற்கு. அவரோட நான் வணக்கமாக இருந்தான். அவருக்குள்ள தானே நான் எம்ஏ செய்து கொண்டு வந்தேன். அப்போ என்ன தான் எங்கேயும் கூட்டி கொண்டு போவேன். அந்த ஒரு பெரிய ஆழமான ஒரு நாய்க்கு கூட 10-12 அடி ஆழத்தில் அந்த அத்திவாரம் வெட்டப்பட்டிருக்கோம். ஏணி கட்டி வச்சிருந்து. அப்போ சிவநாதன் என்று ஒரு ரெஜிஸ்டார் இருந்தவர். அவரை கையில் பிடிச்சி கொண்டு அந்த ஏணியில் கீழே இறங்கினது நான் தான். அவர் பிடிச்சி கொண்டு இறங்கி அத்திவார கல்லை வச்சு அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு நிமிந்து அண்ணாந்து பார்க்குற அளவில் நிற்கிறேன். வித்யானந்தன் புகழும் நாங்கள் அண்ணாந்து பார்க்குற அளவில் அந்த ஃபேக்கல்ட்டியை பார்க்குற நேரம் எல்லாம் நினைப்பெறும். அந்தளவுக்கு இந்த பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்காக தன்னை உண்மையில அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர். அவர் செய்த நன்றிகளை இந்த நாட்டுக்கு, மக்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு, இப்பொழுது அந்த சிங்களமான சண்டை காலத்தில் யாழ்ப்பாண தமிழ் மாணவர்கள் கொழும்பிலவே படிக்க இயலாது, பேராண்டிலே படிக்க இயலாது. எங்களோட பள்ளிகளெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இங்கே போய் படித்தவர். இங்கே யாழ்ப்பாணத்திலேயே படித்து உலகப்புகழ் பெற்ற மருத்துவர்கள் வந்து பல பேர் இருக்கிறார். அதற்காக அது ஒன்று போதும். பேராசிரியர் வித்யானந்த ஆய்வுகள், கற்பித்தல் பற்றி நான் சொல்லணும்னு வச்சுன்னா, துணைவேந்தராக இருக்கிற பொழுதே துணைவேந்தர் மியூசிக்கில் தமிழ் ஸ்பெஷல் செய்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு படிப்பிச்சவர். கற்பித்தல் அவ்வளோ ஆசை அவருக்கு, அவ்வளோ விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்றிய முதலாவது துணைவேந்தரும் என்று என்னுடைய கருத்து பேராசிரியர் வித்யானந்தான். அவருடன் மிக நெருக்கமாக பழகினேன், அன்பாக பழகினேன். அவர் சொன்ன ஒரு விடயத்தை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நான் அசிஸ்டன்ட் லெக்சராக இருக்கிறேன். பேசிக்க இந்த மாலையை போட்டார்கள். இந்த மாலையை பழக்கத்தில் போடலாம், மாலை போட்ட உடனே கழட்டி வைக்கிறது. இப்போ நானும் அதை பார்த்து கழட்டி வச்சேன். அவர் கூப்பிட்டு என்ன பேசினார், எத்தனை பேர் இந்த மாலைக்கு ஒவ்வொரு பூவாக பிடுங்கி ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டி உமக்கு கொண்டு வந்து போட்ட மாலையை நீ போட்ட உடனே கட்டப்படாது. நீ பேசி முடிய மட்டும் இந்த கழுத்தில் அந்த மாலை இருக்கணும். பிறகு போய்க்கு அந்த மாலையை கௌரவமாக வீட்டை கொண்டு போகணும். இது முக்கியமான விடயம். இப்படி பல்வேறு தனிப்பட்ட முறையிலே எனக்கு பல்வேறு அனுபவங்களையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கும் நான் அதை கடைப்பிடிக்கிறேன். அவருடைய மிகப்பெரிய பணி தொடரும். அவர் வாழ்வார், இன்னும் வாழ்கிறார். அவருடைய அந்த இறப்பு இப்போ எத்தனை வயசுல இறந்தார்? அவர் 64 வயதில் இறந்துட்டார். இன்னும் ஒரு வருஷம் பணியாற்றக்கூடிய வயது இருக்கத்தக்கதாக அவர் இறந்துட்டார். நான் அவரோடு பழகினபடியாக எனக்கு தெரியும். அவர் ரிட்டர் பண்ணி போட்டு ராமநாதன் அகாடமியில் இந்த கூத்துக்கலையை மீட்டு முடுக்கணும். அதுக்கு எல்லாம் எழுதி டைப் பண்ணி அச்சடித்து எல்லாம் அவர்கிட்ட விசிஓபியில் வச்சுருந்தார். நான் அடிக்கடி அவர்கிட்ட விசிஓபிக்கு போடுறேன். அது வச்சுக்கொண்டு பென்ஷன் எடுத்த பிறகு ராமநாதன் அகாடமியில் இருந்து இந்த கூத்துகள் இசைக்கலையை வளர்க்கணும் என்பதில் மிகவும் இருந்தார். நாட்டு சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை, ஆயுத குழுக்களின் அட்டகாசம், இது எல்லாவற்றோடும் அவர் கடைசி காலத்திலே கவலைப்பட்டார், துன்பப்பட்டார். அவர் இந்த பிரச்சனையோடு நான் வீட்டை கதைப்பேன், துன்பப்பட்டார். ஆனால் அவருடைய புகழ் நின்று நிலைக்கிறது. அவருக்கு துன்பம் கொடுத்தவர்கள் நின்று நிலைக்காமல் போய்விட்டார். ஆக ஒட்டுமொத்தத்திலே யாழ்ப்பாணத்தின் கல்வி புலத்திலே ஒரு மிக பெரும் ஆளுமையாக பல வரலாற்று எண்ணங்களையும் வரலாற்று நினைவுகளையும் பதித்து சென்ற பேராசிரியர் சுனா வித்யானந்தன் அவர்கள் 1989ஆம் ஆண்டு தன்னுடைய 64வது வயதிலே கொழும்பில் இருக்கும் பொழுது காலமானார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் அவருடைய இழப்பு பெரும் இழப்பாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய மறைவு ஒரு மறைவாகவே கொள்ளப்படவில்லை. ஏனென்றால்
அவர் வளர்த்த ஒவ்வொரு விடயமும் இன்று அவரது நினைவுகளை சுமந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதை நாம் பெருமையோடு நினைவில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். எம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய தினம் இங்கு வருகை தந்து அவருடைய நினைவுகளை எங்களோடும் நேர்களாகிய உங்களோடும் பகிர்ந்து கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவரும் எங்கள் மதிப்பிற்குரிய பேராசிரியருமான சிவலிங்கராஜா அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவிற்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அவரோடு இணைந்து அவருடைய நண்பராக இன்று எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எங்கள் மாபெரும் கவிஞர் சோவனா பத்மநாதன் ஐயா அவர்களுக்கும், அது மட்டுமல்ல அவருடைய நண்பராக சொன்ன வித்யானந்தன் அவர்களுடைய காலப்பகுதியிலே அரசியல் சார்ந்த பல விடயங்களிலே அவரோடு கூட இருந்து அவருடைய பல ஆளுமைகளில் ஒருவராக நிமிர்ந்து நிற்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய பேரின்பு நாயகம் அவர்களுக்கும் டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்களுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.